நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுவது யார்? அதை முதல்ல திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். பெரியார்னு ஒரு படம் வந்துச்சு, தமிழகத்தில் தான் அதுக்கு பேர் பெரியார். அதே தெலுங்கில் அதே பெரியார்னு வந்திருந்தா இவர் சொல்கிற மாதிரி நியாயம்னு சொல்லலாம். திராவிட கழகத்தினர் தான் அந்த படத்தை எடுத்தாங்க, அந்த படத்தை வெளியிட்டாங்க. அங்கே என்ன வந்துச்சு? இவே ராமசாமி நாயக்கன் தானே வந்தது. அப்பொழுது திரு விஜய் அவர்கள் எங்கே இருந்தார்? குறைந்தபட்சம் அவர் அப்படி எதிர்ப்பதாக இருந்தால் எதிர்ப்பதில் ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா சாதிய ரீதியான விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை ஒன்றிய அரசு செய்தாலும் உடன்பாடு இல்லை. திராவிட கழகம் என்று சொல்லி பெரியாருடைய இடத்தையும் பெரியாருடைய பெயரையும் வைத்துக்கொண்டு அவரையே அசிங்கப்படுத்துகிற திராவிட கழகத்தையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நேர்மை இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி பிரித்து திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அவர் கடவுள் மறுப்பு கொள்கை வைத்திருக்கிறார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி. அப்போ அது மாதிரி என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஒன்றிய அரசு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை இதே திமுகவாக இருக்கட்டும் திராவிட கழகமாக இருக்கட்டும் இவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க, அதையே நான் எதிர்க்கிறேன்னு சொல்லலாம். அப்படி அவர் சொல்லலை. அது காரணம் என்னென்னா, திமுக என்ன பேசுகிறதோ அதை திருப்பி பேசக்கூடியவராகத்தான் கிளிப்புள்ள மாதிரி திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால தான் திராவிட கழகத்தையோ அல்லது பெரியாருடைய சிந்தனைகளில் பல்வேறு விஷயங்களையும் அவர் விமர்சிக்கலை. இப்போ பெரியார் சிந்தனையை விமர்சிக்கணும்னா வெறும் சாதிய ரீதியான நாயக்கன் சொன்னதுக்கு மட்டுமே விமர்சனம் என்பதல்ல. அவர் பெண்ணியத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு, தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று தமிழ் மொழியை இழிவுபடுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி பெண்களை ஒரு போகப் பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் எதிர்க்கணும்னா அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, கருப்பையை அறுத்து எரிஞ்சிருங்க அப்படின்னாரு. அப்ப அது தீர்வு கிடையாது. ஒரு பெண்ணைக்கு தாய்க்கு அதான் அழகு இல்ல. பெண்களுக்கு ஒரு அடக்குமுறை ஆண்களால இருக்கு அப்படின்னு அவரால கொடுப்பை தூக்கி எரிச்சுட்டு அதுக்கு பேர் அடக்குமுறையா? அப்படியே பெரியாருன்னு சொல்லக்கூடிய ஈவேராவுடைய தாயார் நினைச்சிருந்தா இப்படி ஒரு வாய் கொழுப்பா பேசியிருக்க முடியுமா? அது மாதிரி நிறைய ஈவேராவுடைய அந்த பேச்சுக்கள் என்பது ரொம்ப பெண்ணியத்தை இழிவுபடுத்தக்கூடியதா, மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தக்கூடியதா இருக்கு.